Hey guys, I am Gautam. Welcome to Future Tech Gadgets. இன்னைக்கு வீடியோல ஒரு செம்ம கூலஸ்டான இயர்பட்ஸை பத்தி பார்க்க போறோம். Acefast Crystal 2 Earbuds T8. இதோட டிசைனை வந்து சொல்லி ஆகணும். ரொம்ப யூனிக்கா ஒரு ஃபிளாஷியான டிரான்ஸ்பரண்ட் டிசைன்ல வந்து பண்ணிருக்காங்க. TWS இயர்பட்ஸ் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா தனித்துவமா தெரியுது. 6 கலர்ஸ்ல வந்து இருக்கு. பர்பிள், ப்ளூ, பிங்க், கிரீன், பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஸ்பெக் வந்து நான் சொல்கிறேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வயலட் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர். ஸோ இவங்க கிட்ட வந்து 6 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கோ அன்பாக்ஸ். பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து இருக்குது. வாவ், செம்ம கிளாஸியான லுக்கு. ஸோ இயர்பட்ஸ் வந்து இப்போ தனியாக வெளியே எடுத்து வச்சுருவோம். ஒரு ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் இருக்குது. ஸோ அதில் வந்து இயர்ஃபோன்ஸ் பற்றி என்னென்ன கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது அண்ட் அவங்கக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட வந்து சார்ஜரும் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டான அந்த சார்ஜர் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்கு வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு குட்டியான பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து இருக்குது. அதுக்குள்ளே வந்து 3 செட்டு வந்து வச்சுருக்காங்க. நம்மளோட இயர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி XS இருக்குது, Sல இருக்குது அண்ட் எல் சைஸில் இருக்குது. அண்ட் சிலிக்கான் ப்ரொடக்டிவ் கேஸ் இருக்குது. இயர்பட்ஸுக்கு இந்த சிலிக்கான் கேஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இயர்பட்ஸை எந்த கலரில் வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கேஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சிலிக்கான் லேன்யார்டும் இருக்குது. அதை கேஸில் வந்து கனெக்ட் பண்ணி நம்மளோட கழுத்தில் வந்து மாட்டிக்கலாம். வாக்கிங் அண்ட் ஜாகிங்லாம் வந்து போகும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் புக் வந்து வச்சுருக்காங்க அண்ட் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இம்ப்ரெசிவ். கீழே பார்த்தீங்களா அந்த எல்இடி லைட் வந்து க்ளோ ஆகுது. கேஸோட அந்த பேட்டரி பர்சன்டேஜ் வந்து காமிக்குது. அண்ட் லெஃப்ட் ரைட்ஸ் இயர்பட்ஸோட ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. அதில் வந்து கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்குது. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து இயர்பட்ஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியோட இயர்பட்ஸ்லேயும் வந்து நீங்கள் ஃபோனில் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த Acefast இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து கொண்டாந்துருக்காங்க. ஃபிசிக்கலாக வந்து எந்த பட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸில் வந்து கொடுக்கல. டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அன்பாக்சிங் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இதோட ஸ்பெக்ஸ் வந்து நான் சொல்கிறேன். செமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸ்லேயும் அண்ட் இயர்பட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த எல்இடி லைட் வந்து க்ளோ ஆகும். கேஸ்லேயே வந்து உங்களால் பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து பார்த்துக்க முடியும். கேஸோட சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பெரிய நம்பர்ஸில் வந்து காமிக்கும். இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட் அப்படின்ற மாதிரி சின்ன சின்னதாக வந்து டாட்ஸ் வச்சுருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் இயர்பட்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் 5.3 ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து இருக்குது. டைப் சி போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இந்த இயர்பட்ஸை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 30 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வித் சார்ஜிங் கேஸோட. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது ஒரு IPX4 ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட். மழையில் நனைஞ்சாலும் இதுக்கு வந்து எதுவுமே ஆகாது. நைட் டைமில் இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கே செமையாக இருக்கும். ஸோ உங்களோட காதில் வந்து அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுக்கல, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுக்கல. இதோட சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இயர்பட்ஸோட டாப்பில் பார்த்தீங்கன்னா டச் ஏரியா இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது, சாங்ஸ் கேட்கும்போது இந்த சாங்ஸ் மாற்றுறது, பாஸ் அண்டு ப்ளே வந்து பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்கமிங் கால் வருதுன்னா ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து கால் அட்டன் பண்ணிக்கலாம். அண்டு எண்டு பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து எகைன் டபுள் டேப் பண்ணிங்கன்னா கால் எண்ட் ஆயிரும்.
அண்டு கால் ரிஜெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் அந்த டச்சை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கணும். இப்போ வந்து சாங்ஸ் கேட்கும்போது அண்டு வீடியோ பார்க்கும்போது டச்சை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரைட் சைடு இயர்பட்ஸ் வந்து நீங்கள் 1 டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை வந்து நீங்கள் 1 டச் பண்ணிங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ப்ளே அண்டு பாஸ் பண்ணுறது வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணணும். 2 சைடுமே வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் சாங்குக்கு வந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா ரைட் இயர்பட்ஸில் நீங்கள் 3 டேப் பண்ணணும். ப்ரீவியஸ் சாங்குக்கு வந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் இயர்பட்ஸில் 3 டேப் பண்ணணும். யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. டச் சென்சிட்டிவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது. 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மேக்னெட் இருக்கனால கேஸில் வந்து நீங்கள் வைக்கும்போது உடனே வந்து அட்டாச் ஆகிக்குது. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்லேருந்து கீழே வந்து விழாது. அண்ட் இந்த இயர்பட்ஸை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு ஜாகிங் போகலாம், ரன்னிங் போகலாம், சைக்கிளிங்லாம் வந்து பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து ஷேக் ஆனாலும் கீழே வந்து விழாது. எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இவங்களோட அந்த யூனிக்கான ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி லைட்ஸு அது வந்து என்னை ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஒரு கலருக்கும் வந்து ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த எல்இடி லைட்ஸையும் வந்து மாற்றிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேஸுக்கு அப்படியே வந்து மேட்ச் ஆகுது. ஸோ வயலட்னா வந்து வயலட் கலரில் வந்து எரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலருக்கு வந்து ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோயிஷ் அண்ட் ஒயிட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நியான் க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த Acefast Crystal 2 Earbuds T8ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு இயர்பட்ஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த Acefast வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன கேட்டால் நான் வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்குமே வந்து செமையாக இருக்குது.